இதுவே முதல்ல அடிப்படையில் தவறு. பிரச்சனையை வந்து பெரியார் புத்தகங்களை அரசுடைமை ஆக்குவதா இல்லையான்றதே பிரச்சனை கிடையாது. பெரியார் உனக்கு பாலியல் இச்சை ஏற்படுமானால் உன் தாயிடமோ தங்கையிடமோ தீர்த்துக்கொள் அப்படின்னு பேசுனதுதான் சர்ச்சை. இப்படி பெரியார் பேசுனதா சொல்லக்கூடிய கருத்தை எங்கிருந்து எடுத்த, அதை கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சம்பந்தம் இல்லாம இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றது என்ன அர்த்தம்? சீமான் அவர்களும் இதான் சொல்றாரு. ஒரு காலகட்டத்துல நானும் பெரியார வந்து நம்பிட்டு தான் இருந்தேன், பெரியார் பக்கம் தான் இருந்தேன், பெரியாரை பற்றி இன்னும் படிக்க தான் பெரியார் எப்படிப்பட்டவர்னு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த புத்தகங்கள் வெளிவந்தா எல்லாரும் சீமானுடைய பிரச்சனையை வச்சிருவோம் சார், அது வேணாம் சார். நம்ம ஏன் அரசுடைமை ஆக்கல அதை சொல்லுங்க சார். அது ஏன் அவங்க விரும்ப மாட்டாங்க? அப்ப பெரியார் பெண்களை பெரியார் பேசினதெல்லாம் வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்களா? அதேதான் பக்கங்கள் வந்திருக்கு. மீதம் இருக்கிறத பொது உடைமையாக்குனா என்ன ஆயிட போகுது ஏன்னு கேக்குறேன். எனக்கு புரியல. ஏன் அதுக்கான அவசியம் என்ன வந்துச்சுன்னு அதுக்கு சொல்லவே மாட்டேன்றீங்களா? அதுக்கு என்ன அவசியம்? ஒரு 50,000 பேச்சுக்களும் பக்கங்களும் வெளியே சுற்றுல இருக்குது. இதுதான் படிக்க கிடைக்குது. இது இல்லாம ஒரு 2 லட்சம் பக்கம் இருக்குதுன்னா அது படிக்கிறதுக்கு யாருக்குமே, நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் பார்த்திருக்க மாட்டேன், சீமானும் பார்த்திருக்க மாட்டாரு. பார்க்காத ஒரு விஷயத்துல என்ன செய்தி இருக்குன்றது எப்படி அவருக்கு தெரியும்? இல்ல உங்களுக்கு தான் எப்படி தெரியும்? சீமானுக்கு தெரியாமலாம் இல்ல, சீமானுக்கு நல்லாவே, நம்மளை விட நல்லாவே தெரியும். அப்ப சீமான் இப்படி பேசுறாருன்னா அவருக்கு வேற ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுதான் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களை பிடிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சார். பெரியார் அவர்களை குறித்து சீமான் அவர்கள் பேசிய சர்ச்சைகள் தற்போது பெரிய அளவுல அரசியல் வட்டாரங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை தான் அடுத்தடுத்து தொடர்ந்து முன்வைக்கிறார். ஏன் பெரியார் அவர்களுடைய புத்தகங்கள்ல அரசுரிமை ஆக்கல, பொது உடைமை ஆக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்கிறாரு. அதுக்கான உங்க பதில் என்ன சார்? அது யார் கேட்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அரசுடைமை ஆக்குனா என்ன, அது தனியார்கிட்ட இருந்தான, திராவிடர் கழகத்திட்ட இருந்தா என்ன, இவருக்கு என்ன அதுல பிரச்சனை? இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இவர்கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு செய்தி சொன்னீங்கல்ல, இந்த செய்தியை பெரியார்கிட்ட இருந்து எங்க எடுத்தீங்க, எந்த பக்கத்துல இருந்து எடுத்தீங்க, எந்த ஆண்டு பெரியார் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அறிவு நாணயம்னா என்ன? இந்தாங்க இந்த பக்கத்துல இந்த வருஷம் இதை அவர் பேசியிருக்கிறாரு, அதை நான் படித்தேன் அப்படின்னு சொல்றதுதான் நியாயமான பதிலாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீ வந்து சம்பந்தமே இல்லாமல் பொது அதை வந்து அரசுடைமையாக்குங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது? அப்போ ஒரு அவதூறு பரப்பிட்டு ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்திட்டு கேள்வி கேட்கும் போது தப்பிக்கிறதுக்காக இப்படி பேசுறாரு அவரு. அவரோட நோக்கம் வந்து அப்பட்டமா தெரியும். திகாவை சேர்ந்தவர்களும் பண்றாங்க. பொது உடைமை ஆக்கல ஏன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம மறுபடியும் நீங்க அந்த ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொல்லி திரும்ப சீமான் பக்கமே அதை திருப்புற மாதிரி தானே சார்? இல்லங்க, பிரச்சனை வந்து இப்ப இஷ்யூஸ் வந்து அதை வந்து அரசுடைமையாக்குவதா அல்லது பெரியார் வந்து பாலியல் ரீதியா பேசினாரு அப்படின்றதா? இது 2 தான் இப்ப கேள்வி. இப்ப எது இங்க விவாத பொருளா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார் பேசாததையெல்லாம் பேசினதா சொல்லும் போது நீங்க அரசுடைமையாக்குங்கன்னு ஒரு கோரிக்கையை இவர் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அதை கேட்கவே இல்லை. அது அரசுடைமையாக்குறது வந்து நாங்க இப்போ ரொம்ப நாளா பேசுறோம், அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள் பிரச்சனை. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு 50 புத்தகம் எழுதிருக்கீங்க, நீங்க ஒரு 50 மேடையில பேசியிருக்கீங்க, இது எல்லாம் ஒரு தொகுப்பா இருக்குது. அரசுடைமை ஆக்கணுமா வேணாமான்னு யார் முடிவு பண்ணணும்? நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தானே முடிவு பண்ணணும். அதுல நான் எப்படி கருத்து சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியும்? இதுவே முதல்ல அடிப்படையில் தவறு. பிரச்சனையை வந்து பெரியார் புத்தகங்களை அரசுடைமை ஆக்குவதா இல்லையான்றதே பிரச்சனை கிடையாது. பெரியார் உனக்கு பாலியல் இச்சை ஏற்படுமானால் உன் தாயிடமோ தங்கையிடமோ தீர்த்துக்கொள் அப்படின்னு பேசுனதுதான் சர்ச்சை. அந்த சர்ச்சையை நீ இது எங்க இருந்து எடுத்த? இப்படி பெரியார் பேசுனதா சொல்லக்கூடிய கருத்தை எங்க இருந்து எடுத்த? அதை கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சம்பந்தம் இல்லாம இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றது என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? எனக்கு கையில வலிக்குது அப்படின்னு சொன்னா காலில் ஒரு அடி அடிச்சுட்டு கையை விட கால் வலி பெருசா இருக்குது பாருன்னு நீங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அரசியல் மோசடி நாடகம் மாறுறீங்கன்னு அர்த்தம்.
அப்ப இந்த பெரியாரோட புத்தகங்களையும் கருத்துக்களையும் அரசுடைமை ஆக்குவது இப்ப பிரச்சனை அல்ல. இப்ப பேசக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் இதை பேசினாரா இல்லையா? சீமான் அதை சொன்னாரா இல்லையா? சீமான் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? இவ்வளவுதான் விஷயம். ம். போற போக்குல யாரு வேணாலும் எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா அது ஒரு பொறுப்பு இருக்கணும், ஒரு அறிவு நாணயம் இருக்கணும். அப்ப எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு நீ அரசுடைமையாக்குங்க, நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆதாரத்தை தரேன்னு சொல்றது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா இது? இது ஆனா அவர் அசிங்கமான ஒரு கேக்குறதும் கரெக்ட் தானே சார். இப்ப அரசுரிமை ஆக்கலாம்ல. இப்ப ஏன் அவரு பெரியார் வந்து அவரு பெண்களை குறித்து பல இல்ல நீங்க பல விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனா ஏன் நீங்க அத அரசுரிமை ஆக்க மாட்டீங்க? உங்களுக்குள்ளேயே ஏன் நான் வச்சுக்கிறீங்க? அது மறுபடியும் வெளிய இல்ல வந்து நான் மக்களுக்கு மறுபடியும் புரியும்ல. பல இல்ல உங்களுக்கு தலைவர்கள் பேசியதெல்லாம் புத்தகங்கள்லாம் வெளிவந்திருக்கு. பாரதியார், பாரதிதாசன் என்று. ஆனா ஏன் இவருக்கு மட்டும் ஏன் அது அரசுடைமை ஆக்காம இருக்கு? உங்களோட பேச்சையும் எழுத்தையும் தொகுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை அரசுடைமை ஆக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். ம். நீங்க ஒரு கோரிக்கை வைக்கணும், அரசுடைமை ஆக்குங்கன்ட்டுன்னு. நான் எப்படி நீங்க வந்து எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, நீ அரசுடைமை ஆக்கு, நான் எப்படி உங்ககிட்ட கேட்க முடியும்? கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களை பத்தி சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? பிரச்சனை அரசுடைமை ஆக்குவதான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல. ஏன் இந்த பிரச்சனையை நீங்க வந்து டைவர்ட் பண்ண பாக்குறீங்க? இப்ப சீமான் ஒரு வகையில பண்ணாருன்னா நீங்க இன்னொரு வகையில பண்றீங்க. சீமான் பேசுனதுதான் சர்ச்சையை ஒழிய அரசுடைமை ஆக்குறது சர்ச்சை அல்ல. அரசுடைமை ஆக்குன்னு அப்படி வச்சா கூட அது ஒரு கோரிக்கை. அது நாளைக்கு நடக்கலாம், நாளானைக்கு நடக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் நடக்கலாம், இன்னும் 50 ஆண்டுகள் கழிச்சு நடக்கலாம். அது ஒரு கோரிக்கை. என் தெருவுல சாலை சரியில்லை, எனக்கு ஒரு சாலை போட்டு கொடுங்கன்னு கேட்கறது ஒரு கோரிக்கை. என்னுடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் அரசுடைமையாக்குங்கன்னு சொல்வது ஒரு கோரிக்கை. அதை பரிசீலிப்பதும் பரிசீலிப்பாததும் அரசு தொடர்பானது, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் தொடர்பானது. இப்ப பிரச்சனை அதுவான்னு கேட்கிறேன். இவ்வளவு தூரம் சர்ச்சையாகிட்டு இருக்குது, தமிழகம் புறம் பரபரப்பா இருக்குது, சீமானுக்கு எதிரான போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரியாரோட புத்தகங்கள் அரசுரிமை ஆக்கணுமா வேணாமான்ற டிபேட்டா நடக்குது ம். இல்லையே. அதனால அதை கவனமா அதை திசை திருப்ப வேண்டாம். சார், இப்போ வந்து ம். இதே விஷயங்களே தான் அண்ணாமலை அவர்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. பெரியார் சிலைகளை உடைக்கணும், அதை தகர்த்தப்படும் அப்படிலாம் பேசியிருந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு வந்துதான்னு கேட்டா இல்ல. வலைத்தளங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்களும், திகாவை சேர்ந்தவர்களும் சண்டையிட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா சீமானை எதிர்த்த அளவுக்கு அண்ணாமலையை எதிர்த்தாங்கன்னா கிடையாது. ஏன் சீமானுக்கு மட்டும் இவ்ளோ எதிர்ப்பு சார்? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை வந்து எங்கேயுமே பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லவே இல்லை. ம். திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார் சிலைய வேற இடத்துல வைக்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு. எப்பயுமே பிஜேபியோ அல்லது அண்ணாமலையோ புத்திசாலிகள். அவர்கள் நேரா எதையும் பேச மாட்டாங்க. அப்பவே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு சொந்த இடத்துல அந்த சிலை இருக்குது. பெரியாரோட சிலை இருந்தது திருவரங்கத்துல சொந்த இடத்துல இருக்குது. இப்ப யாரோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சிலையை வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா? அவரவர்கள் உரிமை இது. ஆக அப்படி இருக்கிறப்ப அது அன்னைக்கே அது பதில் சொல்லியாச்சு. அதுக்கு போதுமான அளவுக்கு பேசியாச்சு. அப்படி அண்ணாமலையும் அந்த இடத்துல இருந்து நான் சிலையை உடைப்பேன்னு பேசவே இல்லை. ம். பேசுறது யாரு? கனல் கண்ணன்ற ஒரு நகைச்சுவை நடிகர் அவரு. அதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி அவர் பேசினாரு. அண்ணாமலை பேசுவதற்கு ஓராண்டுக்கு முன்னாடி பேசினாரு. அவர் மேல வழக்கு பதியப்பட்டது, கைது செய்யப்பட்டு அப்புறம் அவர் வெளியில வந்தார். அது வேற விஷயம். புரியுதுங்களா? அண்ணாமலை எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டாரு. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட அடிமைகளை விட்டு இதை பேச சொல்லுவாங்க. பிஜேபி எப்பயுமே நேரடியா இந்த விஷயத்தை பேசாது. தன்னோட அடிமைகளை வைத்து பேச வைக்கும். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சார், இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, அரசு உடைமையாக்க வேண்டும்ன்றது அவங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப ஏன் அவங்க அத அரசுரிமை ஆக்குறதுக்கு விரும்பல சார்? நீங்க மறுபடியும் சுத்தி சுத்தி என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு படத்துல விவேக் எழுதுவான்ல, காய்ச்சலுக்கு மருந்து எழுதுறேன்னு ஒரு பக்கம் எழுதுவான். என்னடா எழுதிருக்க? சுத்தி சுத்தி விக்ஸ் தான் எழுதியிருக்கேன்ற மாதிரி நீங்க சுத்தி சுத்தி அங்கதான் வந்து நிக்கிறீங்க. பிரச்சனை அது அல்ல. சார், அவர்கள் கோரிக்கை வைத்தால் அரசு இல்ல சார், சீமானுடைய பிரச்சனைய வச்சுருவோம் சார். அது வேணாம் சார். நம்ப ஏன் அரசுடைமை ஆக்கல? அத சொல்லுங்க சார். அது ஏன் அவங்க விரும்ப மாட்டாங்க? அரசு அப்ப அவங்க பெரியார் பெண்களை அது பற்றி அவங்க பெரியார் பேசினதெல்லாம் வெளிய தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்களா? உங்ககிட்ட எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். சீமான் வந்து பெரியார் பெண்களை இழிவா பேசுறாருன்னு சொன்னாரா? ம்ஹ்ம். சொன்னாரா இல்லையா? சொன்னார். சொன்னாரு. சரி, அவர் எங்க இருந்து எடுத்து பேசினாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ம். அரசுடைமையாக்கப்பட்ட புத்தகத்துல இருந்து எடுத்து பேசினாரா? அரசுடைமை ஆக்கப்படாத புத்தகத்துல இருந்து எடுத்து பேசினாரா? அது அவருக்கு தான் சார் தெரியும். அப்ப அதுதானே பேசு பொருள். ம்.
அதுதான் அரசுடைமை ஆக்கல இல்ல. உனக்கு மட்டும் எங்க சார் இருந்து கிடைச்சது? அதுதான் அரசுடைமை சார். ஆக்காத ஆவணங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நான் நம்ம கேட்கறது என்னன்னா, அரசுடைமை ஆக்கப்படாத ஒரு ஒரு விஷயத்த வந்து நீ எடுத்து பேசுறீங்கன்னா, அப்ப திருடிக்கிட்டு வந்தியா? அடுத்தவன் வீட்டுக்குள்ள புகுந்து அந்த ஆவணங்களை திருடிக்கிட்டு வந்தியா? சார் அவர் இந்த பொய்யே கேள்வி இயல்பான கேள்வி அவரு தானே. இது இயல்பான கேள்வி சார். அவர் பொய்யே சொல்றாருன்னே வச்சுப்போம் சார். ஆனா ஏன் அரசுடைமை ஆக்காம இருக்குதுன்றதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அது இப்போ அவங்க விருப்பங்க. அத கலைஞர் அவர்களுடைய அவங்க புத்தகம் விருப்பம். கூட அரசுடைமை ஆக்க போறாங்க. பெரியார் அது அவர்கள் எப்பயோ இறந்துட்டாரு. ஏன் அவரோட ஆக்கிட்டாங்க. புத்தகங்கள் ஆக்கிட்டாங்க. கலைஞரோட புத்தகங்கள் அரசுடைமை ஆ. ஆக்கிட்டாங்க. ஆனா அது ஏன் என்ன காரணம்னா, பெரியாரோடது அவங்க இன்னும் ஆக்கல? அது சம்பந்தப்பட்டவங்க கோரிக்கை வைக்கல. ஏன்னா அதுக்கான அவசியம் இல்ல, அதுக்கான தேவை இல்ல. ஏன் அவசியம் இல்ல சார்? அவசியம் இருக்கே. எல்லாரும் என்ன அவசியம் இன்னும் இருக்கு நீங்களே பெரியாரை சொல்லுங்க. பற்றி எனக்கு புரியல. தெரிஞ்சிருக்க இன்னும் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்ல அவரோட புத்தகங்களை வெளியிட்டா. இதுவரையிலும் பெரியாரோட புத்தகங்கள் 50,000 பக்கங்கள் வந்திருக்குது. ம். குறைஞ்சது ரொம்ப கம்மியா வச்சா கூட 50,000 பக்கங்கள் பெரியாரோட பேச்சு எழுத்தும் தொகுக்கப்பட்டிருக்குது. இன்னும் 2,00,000 பக்கங்கள் பேச்சும் எழுத்தும் தொகுக்கிற பணியில இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த 50 சீமான் அவர்களும் இதான் சார் வரேன். சொல்றாரு. ஒரு காலகட்டத்துல நானும் பெரியார வந்துட்டு நம்பிட்டு தான் இருந்தேன். பெரியார் பக்கம் தான் இருந்தேன். பெரியாரை பற்றி இன்னும் படிக்க படிக்க தான் பெரியார் எப்படிப்பட்டவர்ன்னு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அததாம்மா புத்தகங்கள்லாம் வெளிவந்தா எல்லாரும் எங்க மாறிடுவாங்களா? எங்க இருந்து படிச்ச பெரியாருக்கு நான் தான் எங்க எதிர்ப்பாளர்களா? இருந்து நான் இல்ல இப்ப இதுவரையிலும் வந்து 50,000 புத்தகங்கள் 50,000 பக்கங்கள் வந்திருக்குது. எல்லா அமைப்புகளும் போட்ட வரைகளும் 50,000 பக்கங்கள். ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், அக்யூரேட்டா சொல்லல. ஒரு 50,000 பக்கங்கள் வந்திருக்குதுன்னா, அதுதானே படிக்கிறதுக்கு கிடைக்கும் வெளியில. ம். வெளியில வெளியில கிடைக்காதுல்ல. இந்த 50,000 பக்கத்துக்குள்ள தானே இருக்கணும். அப்ப இந்த 50,000 பக்கத்துக்குள்ள முதல்ல பேசுங்க. இதுல எங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணுமே ஒழிய, நீங்க இப்ப இத வந்து நாட்டுடைமையாக்குங்கன்னா, அதை யாரு கவலைப்படணும்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் கவலைப்பட வேண்டிய விஷயம், கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப கலைஞரோட புத்தகத்தை வந்து அவங்க குடும்பம் வந்து நாட்டுடைமையாக்குங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்குது. பாவாணர் புத்தகத்தை நாட்டுடைமையாக்கணும் அந்த குடும்பம் ஒரு கோரிக்கை வைக்குது. அதன் அடிப்படையில செய்றாங்க. அப்ப இந்த கோரிக்கையை வைக்கல. ஏன் வைக்கலன்னா, அதுக்கு அவங்களுக்கு தேவையில்ல. ஏங்க அவங்களே ஒரு பிரச்சார இயக்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு இந்தியாவிலேயே மிக சிறப்பான ஒரு அச்சகம் இருக்குது அவங்க கிட்ட. அவங்க தொடர்ந்து பெரியாரோட எழுத்துக்களையும், பேச்சுக்களையும் வெளியிட்டுக்கிட்டு வராங்க. இத போய் நாட்டுடைமையாக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? ம். அதுவா இப்ப நாட்டுல இப்ப முக்கியம்? அது ஆனாதான் என்ன ஆயிட போகுது? இல்ல ஆகலன்னா தான் என்ன ஆயிட போகுது? ஆனா மட்டும் உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வந்து கிடைச்சிட போதா? இல்ல ஆகலன்னா இது வரலாம் வராத புத்தகங்கள் எதுவும் வந்துட போதா? இதுவரையிலும் வந்திருக்கிற புத்தகங்கள் 50,000 புத்தகங்கள். 50,000 பக்கங்கள். இந்த 50,000 பக்கங்கள் வெளி புழக்கத்திலே இருக்குது. வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப 50,000 அதுல எது புத்தகங்கள் வந்தது. ஏன் 50 மீதம் புத்தகத்துல 50,000 ஐம் ஓகே சொல்லுங்க. பக்கங்கள். ஆ அது சுற்றுல அதேதான் இருக்குது. சார். வெளியிலே அத்தனை பக்கங்கள் வந்திருக்கு. மீதம் இருக்கிறத பொது உடைமையாக்குனா என்ன ஆயிட போகுது? ஏன்னு கேட்கிறேன். எனக்கு புரியல. ஏன் அதுக்கான அவசியம் என்ன வந்துச்சுன்னு அதுக்கு சொல்லவே மாட்டேன்றீங்களே. அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? சார் சம்பந்தப்பட்டவங்க தானே கேட்கணும். அதேதான் சார் இவங்களும் கேக்குறாங்க. ஏங்க ஏன் நான் பொது சொல்றது உடைமை புரியுதுங்களா? ஆக்கலன்னு இல்ல இவங்களும் அதே நீங்க தான் ஒரு திருப்பி கேக்குறாங்க. ஒரு விஷயம் இல்ல நீங்க வந்து பிரச்சனைய ரொம்ப சீமான் மாதிரியே டைவர்ட் பண்றீங்க. ஒரு 50,000 பேச்சுக்களும், பக்கங்களும் வெளிய சுற்றுல இருக்குது. ம். இதுதான் படிக்க கிடைக்குது. இது இல்லாம ஒரு 2,00,000 பக்கம் இருக்குதுன்னா, அது படிக்கிறதுக்கு யாருக்குமே நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் பார்த்திருக்க மாட்டேன், சீமானும் பார்த்திருக்க மாட்டாரு. பார்க்காத ஒரு விஷயத்துல என்ன செய்தி இருக்குன்றது எப்படி அவருக்கு தெரியும்? இல்ல உங்களுக்கு தான் எப்படி தெரியும்? ம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய 50,000 பக்கங்கள்ல தானே இந்த செய்திகள் ஏதாவது இருக்கணும். அதுல எதுன்னு கேட்கிறேன். அதுல கேட்கும்போது நீ நாட்டு உடைமையாக்க நான் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது? ஆணும் அப்ப இந்த பெண்ணும் சமமாக வெளிவராத ஆணும் பெண்ணும் சமமாக சொல்லுங்க. இருக்க வேணும் அப்படின்னா கருப்பையா அறுத்துக்கணும்னு சொல்லி பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த விஷயத்தையும் பெரியார் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாருன்றதுக்கு என்ன இது இருக்கு சார்? ஏங்க இதெல்லாம் ரிட்டன்ல இருக்குங்க. ம். ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும்னா கருப்பையை அறுத்துக்கணும்லாம் சொல்லவே இல்ல. ம். முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. ம். பெண் அன்னைக்கு காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 12 வயசுல கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. 15 வயசுல 4 குழந்தைய பெத்துரும். புரியுதுங்களா? ம். 4 குழந்தைய பெத்து, அதோட வாழ்க்கை அடுப்படியிலயும், படுக்கறையிலயுமே அது சமாதி கட்டிடும். 30 வயசுக்குள்ளேயே அது மூப்பெய்து போயிடும். உடம்பெல்லாம் சுருக்கம் விழுந்துரும். உழைச்சு உழைச்சு அது ஓடா தேஞ்சு போயிடும். அப்ப அந்த பெண்ணுக்கான ஆசாபாசங்கள், அந்த பெண்ணு வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது அடிமைப்படுத்துது? இப்போ வந்து ஒரு ஒரு 4 குழந்தை இருக்குது. தூக்கிக்கிட்டு ஒரு தேருக்கு போக முடியுமா? ஒரு திருவிழாவுக்கு போக முடியுமா? ஒரு சினிமாவுக்கு போக முடியுமா? இல்ல ஒரு பக்கத்து ஊருக்கு நல்லது கெட்டது போக முடியுமா? அப்ப அன்னைக்கு காலகட்டத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பெண் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறணும்னா, கருப்பு பைய எடுத்துரு அப்படின்னு ஒரு அச்சுறுத்துறாரு. ஒருத்தன் ஒரு கணவன் ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டா, மனைவி 2 வப்பாட்டன்களை வச்சுக்கங்கன்னு சொல்றாருன்னா, எல்லாரும் வப்பாட்டி வச்சுக்கிறாங்க, வப்பாட்டம் வச்சுக்கோங்க நான் சொல்ற அர்த்தம் அதுக்கு. அச்சுறுத்துவது.
நீ இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆணாதிக்கத்தின் மேல் எச்சில் துப்புவது, ஆணாதிக்கத்தின் மேல் கேள்வி கேட்பது, அதை தட்டையாக மொன்னையா வளவளப்பாத ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எதுக்காக சொல்லப்பட்டது சும்மா அங்கங்க 2 வரிய மட்டும் உருவிட்டு இப்படி பேசினா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. ம். ஒரு விஷயம் இருக்குது, கர்ப்பப்பையை எடுத்து போடுன்னு சொல்லிட்டாரு, ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும்ன்றது சொல்லிட்டாரு, ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா அதுக்காகவா கர்ப்பப்பை எடுக்க சொன்னாரு? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வழி இருக்குல்ல, நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்களோ மாட்டீங்களோ தெரியாது. ஒரு பெண் அந்த மாதாந்திர மாதவிடாய் வந்துருச்சுன்னா தொடக்கூட மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியில உட்கார வச்சிருவாங்க. சில கிராமங்கள்ல இதுக்குன்னே ஊருக்கு வெளியில ஒரு கொட்டாய் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இந்த சுகப்பிரசவம் அப்படிம்பாங்கல்ல, ம். இது மாதிரி அயோக்கியத்தனமான வார்த்தை ஏதாவது இருக்குமா? பிரசவம் சுகமா? அதெல்லாம் கொடூரமானது, கொடுமையானது. ஒவ்வொரு மென்சஸ் பீரியடும் கை கால் வலி, மூட்டு வலி, கை கால் குடைச்சல், டிப்ரெஷனு, இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியுங்க. சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா தட்டையா பார்த்துட்டு பேசுறது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தவறு. ஒரு காலகட்டம், ஒரு செய்தி இருக்குதுன்னா அந்த காலகட்டத்துல இந்த சமூகம் எப்படி இருந்தது, அந்த சமூகத்துல இந்த செய்தியை நீங்க பொருத்தி பார்க்கணும். அப்ப அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா செருப்பால் அடிச்சிரு, இவ்வளவுதானே விஷயம். ம். ஏன் அவனுக்கு மயிலிறகுல வருடி விடுற? அப்போ ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு, காத்திரமாக கடுமையாக முன்வைக்கிறாரு. ஏன் அப்படி வைக்க வேண்டிய தேவை இருந்தது? ஆயிரம் வருஷங்களாக அடிமை தளத்திலேயே இருக்கிறவனை வந்து மென்மையா சொன்னா திருந்துவானா? அப்ப அவரோட ஸ்லாங் இருக்கு பாத்தீங்களா, அவரோட உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு ரொம்ப ஒரு யதார்த்தத்தை மீறியதா தான் இருக்கும். ஏன்? அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அப்ப இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த காலகட்டத்தோட, அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோட, அன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வாழ்வியலோட, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்போட நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பெரியாரை புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணும் இல்ல, ஒரு 22 வயசு நல்ல சம்பாதிக்க வேண்டிய ஒரு வாலிப வயசு, வியாதி வந்துருச்சுன்னா முடிஞ்சவரும் வைத்தியம் பார்ப்பாங்க, முடியலன்னா கொண்டு போய் கங்கையில போட்டுருவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க, உயிரோட தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு ஊசி போட்டு மருத்துவம் பார்த்து அவனை காப்பாத்திடுறமே, செத்தா கணவன் மனைவியை போட்டு எரிச்சிருவாங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, பெரியார் கேட்கிறாரு, ஏண்டா தாலி தான் அவன் கட்டினான், செத்தவன அறுத்துக்கிறீங்க, பூவும் போட்டோம் இவனை கட்டுறதுக்கு முன்னாடியில இருக்குதுல்ல, அதையும் ஏன் அழிக்கிறேன்னு கேட்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்ப அந்த காலகட்டத்தோட ஜாதிய, மத, பண்பாட்டு, சமூக பழக்க வழக்கங்களோட தான் பெரியாரை ஒப்பிட்டு பார்க்கணுமே ஒழிய, அங்க 2 வார்த்தை இங்க 2 வார்த்தையை உருவி வச்சுக்கிட்டு பெரியாரை விமர்சனம் பண்ணுவது என்பது, இந்த கண்ணு தெரியாதவன் குருடர்கள்லாம் சேர்ந்து யானையை தடவி பார்த்து இதுதான் யானைன்னு கண்டுபிடிச்சா எப்படி இருக்குமோ அது போலதான் சீமான் போன்றவர்கள் பேசுவது. அப்ப சாரி. சீமானுக்கு தெரியாமலாம் இல்ல, சீமானுக்கு நல்லாவே, நம்மளை விட நல்லாவே தெரியும். அப்ப சீமான் இப்படி பேசுறாருன்னா அவருக்கு வேற ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, அதை என்ன புரிஞ்சுக்கிட்டு நோக்கம் அதுதான் இருக்கு சார்? இதுதான் இந்த பிரச்சனையோட வேறு. இப்பதான் நீங்க கரெக்டா வரீங்க. ம். பொதுவுடைமை இந்த புத்தகத்தை எல்லாம் வந்து அரசுடைமை ஆக்குவதோ அதல்ல பிரச்சனை. ம். சீமான் இப்படி பேசுவதற்கான ஒரு காரணம் இருக்குது. என்ன எப்போ காரணம்? விஜய் முதல்ல அரசியலுக்கு வராரு தெரியுங்களா? ம். விஜய் அரசியலுக்கு வரும்போது அப்ப என்ன ஆகுது, பெரியார் எங்களுடைய தத்துவ தலைவர்னு அறிவிக்கிறார். பெரியாரும் அம்பேத்கரும் எங்களுடைய தத்துவ தலைவர்னு யார் அறிவிக்கிறார்? விஜய் அறிவிக்கிறார். விஜயோட ரசிகர்கள் என்ன பெரிய அரசியல் வயப்பட்டவர்கள்? அரசியல் வயப்பட்டவர்கள் கிடையாது. ஆனா லட்சக்கணக்கான உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட அவங்க சொல்ற கணக்குப்படி 80 லட்சம் உறுப்பினர்களே இருக்கிறாங்க. அத்தனை பேருமே 16ல இருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள். அப்ப இளைஞர்கள் கூட்டம் பெரிய அளவுல இருக்குது. யாருக்கு இருக்குது? விஜய்க்கு இருக்குது. அப்ப விஜயோட அரசியல் வருகை என்பது தமிழ்நாட்டுல சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. என்ன அச்சுறுத்தல் ஏற்படுது? விஜய் வந்தவனே தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை மாவட்டமும் காலி. யாருக்கு? சீமானுக்கு. எல்லா மாவட்ட நிர்வாகமும் கலைஞ்சிக்கிட்டே போகுது. கொத்து கொத்தா மாவட்ட நிர்வாகிகள் கட்சி விட்டு வெளியேறிட்டே இருக்காங்க. அப்ப இவருக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. இந்த தேர்தல்ல விஜயோட வருகை தான் என்னவா மாறப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியையும் நாம் தமிழரையும் கடைசி வரிசைக்கு தள்ள போறது எதுன்னு கேட்டீங்கன்னா விஜயோட அரசியல் வருகை தான்.
அப்ப விஜய நீங்க அடிக்கணும்னா தான் அந்த இடத்துல நிருபர் கேள்வி கேட்கிறாரு. இது எப்ப பதில் சொல்றாரு? சும்மா வாலண்டியரா கூப்பிட்டு எல்லாம் பதில் சொல்லல. விஜய் அரசியல் வருகையை பற்றி கேட்கும் போதுதான் சீமானுக்கு கோபம் வந்துருது. ம். பெரியார் என்ன யோக்கியமா? பெரியார் எல்லாம் ஒரு தலைவரா வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்துறாங்களே, அவரு பத்தியா பெண்கள் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் கட்சியில இருக்கக்கூடிய பெரியாரை எதிர்த்து தான் அரசியல் பண்றேன்னு அவர் ஓப்பனாவும் சொல்லிட்டாரு. அப்ப அப்ப அப்படிதானே சார் பேசி இல்ல ஆகணும்? இல்ல 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 இதுதான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. திராவிடத்தை எதிர்த்து நான் அரசியல் செய்யறேன். ம். பெரியார் எங்கள் வழிகாட்டி. ம். ம். திராவிடத்தை எதிர்த்து தான் நான் அரசியல் பண்றேன். பெரியார் எங்கள் வழிகாட்டின்னு வருஷா வருஷம் பெரியார் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, இறந்த நாளுக்கு வீர வணக்கம் செலுத்துறவங்க யாரு? நாம் தமிழர்கள். அப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப திராவிடத்து அவர் மேலதான் ஏன் அந்த அவருக்கு இடத்துல கோவம், பெரியார் மேல எந்த கோவமும் இல்ல. பெரியாரை வச்சு பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா சார்? பெரியாரை பயன்படுத்திக்கிறாரு, திராவிடத்து மேல கோவம்ன்றது இந்த இடத்துல மேட்டரே இல்ல. ம். பெரியாரை ஏன் இந்த இடத்துல எதிர்க்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பெரியாரை தத்துவ தலைவராக கொண்டு விஜய் அரசியலுக்கு வரும்போது அந்த அரசியல் வந்து பெருவாரியான இளைஞர்கள்ட்ட பெரியார் போய் சேர்றாரு. அப்ப பெரியார் போய் சேரும்போது இவரால கட்சியும் காலி ஆகிட்டு இருக்குது, பெரிய அளவுல இளைஞர்களும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. கட்சியை தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? பெரியார் என்ற பிம்பத்தை நீங்க உடைச்சீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் உடஞ்சு போயிடும். அப்ப அதன் மூலியமா அந்த இளைஞர்களை ஈர்த்தலான்ற அந்த கோபத்துல, அந்த பதட்டத்துல தான் என்ன செய்யறோம், என்ன பேசுறோம்னு தெரியாம உளர்னதுதான் சீமானோட வார்த்தைகள். அது உளரல, பதறல அப்படின்னா நியாயமா இன்னைக்கு ஆதாரத்தை கொடுத்துருக்கணுமே. பேசிட்டாங்க, பேசுனதுக்கு அப்புறம் அவரால் இது பண்ண முடியல. உடனே அது வேற ஒரு 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 டாக்டிக்ஸ் கையாளுறாரு. அதுதான் நாட்டுடைமையாக்குங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறார். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் சொல்றத ஒழிய உண்மையான நோக்கம் வந்து விஜயின் அரசியல் வருகை தான் அவருக்கு பதட்டத்தை உண்டாக்குது. அந்த நிருபர் கேள்வியை நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னு கேட்கும் போதுதான், ஆமா பெரியாரெல்லாம் தலைவரா வச்சுக்கிட்டு வந்தா யார் தெரியுமா பெரியாரு? இந்த மாதிரி ஆன ஆளு. இந்த செய்தி யாருக்கு சொல்றாரு? விஜய் ரசிகர்களுக்கு சொல்றாரு. இதன் மூலியமா என்ன பண்றாரு? விஜய்கிட்ட இருந்து விஜய் ரசிகர்களை பிரிச்சிட முடியும், இதன் மூலியமா தன்னோட கட்சியை வந்து சஸ்டைன் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அவரோட பேச்சுல இருந்தது. இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இது பண்ண முடியும். என்ன காரணம்னா 8% ஓட்டு இப்ப சீமானுக்கு இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள்லாம் கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கட்சியை காப்பாத்திக்கணும்னா என்ன பண்ணணும்? சத்தத்தை அதிகமா போடணும். வழக்கமா கத்துவாரு, இப்ப பதறாரு. இதுதான் நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய அரசியல். கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்னமைக்கு நன்றி சார். நன்றிமா, மகிழ்ச்சி.